ஸ்டாலினை சந்தித்த சசிகலா மற்றும் ராமதாஸ் திடீர் பரபரப்பு. அதாவது தமிழகத்தின் தேர்தல் களம் எப்போதும் எதிர்பாராத திருப்பங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஆனால் தைலாபுரம் ராமதாஸ் மற்றும் சசிகலாவின் சந்திப்பு என்பது அரசியல் விமர்சகர்களுக்கே கணிக்க தவறிய ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. இப்படியொரு கூட்டணி யாருமே எதிர்பாராத ஒன்று. இதுவரை திமுக, அதிமுக, பாஜக என 3 முனைகளில் சுழன்று கொண்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாஸின் கணக்குகள் இப்போது சசிகலாவின் வருகையால் மொத்தமாக புதிய திசையை நோக்கி திரும்பியிருக்கின்றன. பலமான கூட்டணிகள் ஒரு புறம் களம் கண்டுள்ள நிலையில் தனித்து விடப்பட்ட கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து 3வது அல்லது 4வது அணியாக உருவெடுப்பது வெறும் வியூகமா அல்லது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு வைக்கப்படும் செக் மேட்டா என்பது தெரியவில்லை. தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் கிங் மேக்கராக இருந்த ராமதாஸ் இந்த தேர்தலில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருவதாக தெரிகிறது. அன்புமணி ஒரு பாதையை நோக்கி நகரும்போது ராமதாஸ் தனது அரசியல் கௌரவத்தையும் சமூக வாக்குகளையும் தற்காத்து கொள்ள போராடி கொண்டிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழலில் சசிகலாவின் திடீர் சந்திப்பு துரோகங்களை வீழ்த்துவது என்ற ஒற்றை இலக்கை முன்னிறுத்தி நிகழ்த்துவதாக தெரிகிறது. சசிகலாவும் அதிமுகவில் தனக்கான இடத்தை இழந்து தனித்து விடப்பட்டுள்ள நிலையில் ராமதாசுடன் அவர் கைகோர்த்திருப்பது என்பது தென் மாவட்ட முக்குளத்தூர் வாக்குகளையும் வட மாவட்ட வன்னியர் வாக்குகளையும் ஒரு புள்ளியில் இணைக்கும் முயற்சியாகும். இவர்களின் இந்த கூட்டணி முயற்சிக்கு தவிக தலைவர் விஜயின் ஆதரவு கிடைக்குமா என்பதுதான் அடுத்த பெரும் கேள்வி. விஜயிடம் உள்ள இளைஞர் பட்டாளம் மற்றும் தலித் வாக்குகளுடன் இந்த சமூக தலைவர்களின் செல்வாக்கும் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை கண்டிப்பாக உருவாக்கக்கூடும். அதே போல கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்களையும் இந்த அணியில் இணைப்பதன் மூலம் ஒரு வலுவான மாற்று சக்தியை உருவாக்க முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ராமதாஸ் சசிகலா உருவாக்கும் இந்த அணியால் சில சாதகங்கள் இருக்கவே செய்கின்றன. குறிப்பாக ஜாதி ரீதியான வாக்குகள் சிதறாமல் ஒருமித்து விழ வாய்ப்புள்ளது. ஆனால் நீண்ட காலமாக வெவ்வேறு துருவங்களாக இருந்த இந்த சமூக வாக்குகள் தேர்தல் களத்தில் எப்படி ஒன்று சேரும் என்பது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். இந்த கூட்டணியால் யாருக்கு லாபம் என்ற கேள்விக்கு விடை தேடினால் அது நிச்சயம் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்படும் பகுதிகளில் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அதன் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கும் வலிமை இந்த அணிக்கு உண்டு. அதேபோல் பாஜகவின் வாக்கு வேட்டைக்கும் இது முட்டுக்கட்டையாக அமையும். ராமதாஸ் மற்றும் சசிகலாவின் இந்த அதிரடி நகர்வு வெறும் தேர்தல் கணக்குகள் மட்டுமல்ல, தங்களை ஓரங்கட்டியவர்களுக்கு தரும் பதிலடியாகவும் அமையக்கூடும். மொத்தத்தில் இந்த தைலாபுரம் ரகசியம் தமிழக தேர்தல் முடிவுகளை தலைகீழாக மாற்றப் போகிறதா அல்லது வாக்கு பிரிப்புக்காக ஒரு கருவியாக மட்டும் நின்றுவிடப் போகிறதா என்பது அடுத்த சில நாட்களில் தெரிந்துவிடும். இந்த நிலையில் வி.கே. சசிகலா தனது புதிய கட்சி மற்றும் சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளராக செயல்பட்ட வி.கே. சசிகலா அனைத்திந்திய புரட்சி தலைவர் மற்றும் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் பெயரை அறிவித்தார். அத்துடன் கட்சியின் சின்னமாக தென்னந்தோப்பை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். அவர் தமிழ்நாட்டு மக்களை திமுக கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து நான் இதற்கு ஒரு முடிவு கட்டும் எண்ணத்தில் புதிய கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்தேன் என்றார். மேலும் விஜயின் தவிகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு ஒத்த கருத்துடன் உள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்றார். இந்த நிலையில் எல்லா தரப்புடனும் சஸ்பெண்டாக பேசி தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி முடிவை அறிவிப்பது ராமதாஸின் எப்போதும் உள்ள ஸ்டைல். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த தரப்பும் ராமதாசுடன் கூட்டணி பேச தயாராக இல்லை என்ற கண்ணீர் வடிக்கிறது தைலாபுரம் வட்டாரம். எங்கே செல்கிறது ராமதாஸின் பாதை என்பதை களமிருக்க விசாரித்தோம். அதாவது ராமதாஸ் அன்புமணி மோதலால் பாமக பிளவுபட்டு இரு அணிகளாக தேர்தல் களத்தில் நிற்கிறது. 2024 டிசம்பர் இறுதியில் கட்சிக்குள் விரிசல் விழத் தொடங்கியதுமே கட்சியின் நிறுவனரான என் பின்னால் தான் நிர்வாகிகள் திரள்வார்கள், அன்புமணியை ஓரங்கட்டி விடலாம்
என கண்மூடித்தனமாக நம்பினார் ராமதாஸ். ஆனால் கட்சிக்குள் மட்டுமல்ல, அரசியல் அரங்கிலும் தனிமைப்படுத்தப்பட்டு பரிதாப நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவர். இந்த சூழலில் பாமகவின் எந்த அணியை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவது என கணக்கு போட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் அட்வைஸ், வடமாவட்ட சர்வே முடிவுகள், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் ஆகியவற்றை வைத்து அன்புமணி தரப்பை 15 அல்லது 18 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று டீல் பேசி அரவணைத்து விட்டார். இந்த நிலையில் தற்போது ராமதாஸ் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். மேலும் தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒரு பெரும் சூறாவளியை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் இடப்பங்கீடு குறித்த தகவல்கள் அக்கட்சியின் உள்ளேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் முன்வைத்ததாக கூறப்படும் 100க்கு 100 இடப்பங்கீடு மற்றும் அதிக இடங்களில் வெல்பவருக்கே முதலமைச்சர் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பதே புத்திசாலித்தனம் என்று அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவை மட்டும் நம்பி தேர்தலை சந்தித்தால் கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அபாயமும் இருப்பதாகவும் அது அதிமுகவின் இருப்பையை கேள்விக்குறியாக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் நிலவும் பிரதான கவலை என்னவென்றால், திமுக என்ற மாபெரும் சக்தியை வீழ்த்த ஒரு வலுவான வாக்கு வங்கி அவசியம் என்பதாகும். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை தன் வசம் வைத்துள்ள நிலையில் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் அது இணையும் போது மட்டுமே வெற்றி சாத்தியம் என்பது அவர்களின் வாதம். முதலமைச்சர் பதவி இப்போது இல்லை என்றாலும் அதிமுகவை அதிகாரத்தில் இருந்து இறக்கிய திருப்தி நமக்கு கிடைக்கும். மேலும் ஆளுங்கட்சி கூட்டணி என்ற பெயருடன் ஆட்சியில் பங்கு பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த உள்கட்சி அழுத்தங்களுக்கு மத்தியில் டெல்லி மேலிடமும் எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக சில சம்சைகளை அனுப்பி வருகிறது. தமிழகத்தின் திமுகவுக்கு மாற்றாக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் பாஜக தலைமை விஜயை அக்கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர வேண்டும் என்பது விரும்புவதாக தெரிகிறது. தனித்து நின்றால் வாக்குகள் சிதறி மீண்டும் திமுகவுக்கே சாதகமாகிவிடும் என்பதை சுட்டிக்காட்டும் டெல்லி பிரமுகர்கள் விஜயின் 50க்கு 50 ஃபார்முலாவை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையாக கருத வேண்டும் என்று எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எடப்பாடியை பொறுத்தவரை அவர் ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளார். பல போராட்டங்களுக்கு பிறகு கட்சியை தனது முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த அவர் இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் என்ற தகுதியை விட்டு கொடுக்க தயங்குகிறார். 100 இடங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பது என்பது அதிமுகவின் செல்வாக்கை குறைத்துவிடும் என்றும் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு விதமான பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கருதுகிறார். ஆனால் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பதவிக்காக பிடிவாதம் பிடித்தால் கட்சியே இல்லாமல் போய்விடும் என்ற ரீதியில் பேசுவது அவரை ஆழமாக யோசிக்க வைத்துள்ளது. மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இப்போது தமிழக அரசியலின் கிளைமாக்ஸ். ஒருபுறம் கட்சியின் சீனியர் தலைவர்களின் அழுத்தம், மறுபுறம் டெல்லி மேலிடத்தின் கராரான அறிவுறுத்தல், இன்னொரு பக்கம் விஜயின் உறுதியான நிலைப்பாடு என எடப்பாடி நாலாபுரமும் நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார். வரும் நாட்களில் அவர் எடுக்க போகும் முடிவுதான் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா அல்லது பழைய நடைமுறையை நீடிக்குமா என்பதை தீர்மானிக்கும். எதுவாக இருந்தாலும் 2026 தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சாணக்கியத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சோதனையாக அமையப் போகிறது என்பது மட்டும் உண்மை. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.